ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கும் நிலக்கடலையும் சேர்த்து ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். காரக்குழம்பு தானே, இதில் என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. ஒரு சின்ன டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி செய்யறது என்ற சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். அதுக்காக தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமும் 2 பழுத்த தக்காளியும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை வந்து பச்சை நிலக்கடலை விற்பாங்க கடையில். அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்களேன். அப்புறம் வந்து சேனைக்கிழங்கு ஒரு 350 கிராம் இருக்கும். ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது ஒரு சில இடத்துல வந்து கருணக்கிழங்கும் சொல்லுவாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம புளி தான் ஊற வைக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளி வந்து அப்படியே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் அவசர நேரத்தில் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் லேசாக வெது வெதுப்பான சூட்டில் வந்து அதை ஊற வச்சுட்டு அதில் ஒரு 4 கல் உப்பு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புளித்தன்மை ஃபுல்லாக வந்து சீக்கிரம் வந்து கரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக தான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடானதுமே அதை வந்து கிணத்தை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு கிண்ணத்துல வந்து பச்சை நிலக்கடலை இருக்கியா அதை போட்டு தண்ணி ஊற்றி முதல்ல கழுவி கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா நிறைய கை மாறி வரும், அதில் அழுக்கு இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதில் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு லேசான வெது வெதுப்பாக சூடாடினா போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனைக்கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். இது வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும். ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட போகிறோம். அதுக்காக வந்து இதை கொஞ்சம் நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வேகும். அதுக்காக தான். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கோ. பொதுவாக வந்து குழம்புக்கு இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளியும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த தோலெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சேனைக்கிழங்கு கட் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக சீக்கிரம் கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அதை வந்து குறுக்கால இந்த பக்கம் ஒரு லைனு, அந்த பக்கம் குறுக்கால வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து எல்லா சேனைக்கிழங்கும் வந்து சீக்கிரமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கட் பண்ண சேனைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியில் போடணும், இல்லாட்டி வந்து நிறம் மாறிடும். அதுக்காக தான். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோட சமையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளாக வந்து காலையில் வந்து அவசரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறது. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சு வெங்காயம் சேர்த்துட்டு அது கிளாஸியாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஏன்னா குக்கரில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து ரெண்டுமே கலந்தது, மல்லித்தூள் மிளகாத்தூள். ஒருவேளை தனித்தனியாக வச்சுருந்தா ரெண்டுமே வந்து 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மிச்ச உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு கொஞ்சம் நிறைய உப்பு தேவைப்படும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச சேனைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் சேர்த்ததுமே வந்து ஒரு முறை பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு அப்புறம் அடுத்த ஐட்டத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போயே ஊற வச்சோம் இல்லையா நிலக்கடலை, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிச்சிட்டு வந்து குக்கரை மூடுறப்ப வந்து அந்த விளிம்பை வந்து முதல்ல வந்து தொடச்சிட்டு அப்புறம் மூடுங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஏதாவது பிசுறு இருந்ததுன்னா நீங்கள் அப்புறம் வந்து குக்கரை மூடினாலுமே வந்து கேஸ் லீக் ஆகும். ஸ்டீம் வந்து லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து விசில் சீக்கிரம் வராது. அதுக்காக தான். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கோங்க. 2 விசில் வந்ததுமே அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நாம அப்பயே ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்கிற பிசுறு வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோ நல்லது இல்லை. அதுக்காக தான். ஏன்னா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா துகள் துகளாக இருக்கும். அதுக்காக தான். ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாதான் நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ மிச்ச உப்பை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க ஆரம்பிச்சுமே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கடலை வந்து புரோட்டீனுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. 2 சத்துமே நம்மளுக்கு இந்த குழம்புல கிடச்சிரும். இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.